இந்த வீடியோவில் எப்படி எம்டிஎஸ் சூட் இன்ஸ்டால் பண்ணுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில பேருக்கு சந்தேகம், பழைய வெர்ஷன் குரோம்க்கு வருமா இல்லை விண்டோஸ் 11க்கு தான் வருமா, மற்ற வெர்ஷன் சப்போர்ட் ஆகாதாங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த வெர்ஷன் விண்டோஸோ என்ன குரோம் யூஸ் பண்ணாலும் உங்களால் எம்டிஎஸ் சூட் யூஸ் பண்ண முடியும், அதாவது எம்ட்ரெக் சூட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி அதை பண்ணுறதுங்கிறது பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது எம்ட்ரெக் சூட்டோட ஃபைல். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயும் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் டெலகிராம் வந்து தான் பண்ணுவேன்னா கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணிக்கலாம் இருக்கும். ஸோ ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ரைட் கிடச்சி ஃபைலை எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிவிடுங்க. தென் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்களோட குரோமில் எக்ஸ்டென்ஷனில் வந்து டெவலப்பர் மூட ஆன் பண்ணிவிட்டு அப்படியே லோட் பேக்கேஜ் கொடுத்து அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஒரு எரர் வரும், மென்ஃபஸ்ட் எரர். ஸோ இந்த எரர்னால தான் நிறைய பேரால் ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறது? ரொம்பவே ஈஸி தான். அந்த மேன்ஃபஸ்ட்டுங்கிறது அப்படி ரைட்டில் கடிச்சு காப்பி பண்ணிவிடுங்க, இல்லை நேமை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தென் மேலே எக்ஸ்டென்ஷனுங்கிற வார்த்தை நீங்கள் குரோம் / போட்டு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஃப்ளாக்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் சர்ச் ஃப்ளாக்ஸில் வந்து மேன்ஃபஸ்ட்டுங்கிற டைப் பண்ணுங்கள், ஆர் பேஸ்ட் பண்ணுங்கள். 4வது இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ மேன்ஃபஸ்ட் வெர்ஷன்னு அது வந்து டிஃபால்ட்டில் இருக்கும். அந்த டிஃபால்ட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எனேபிள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஸோ நீங்கள் எனேபிள் கிளிக் பண்ண உடனே ரீலாஞ்சின்னு கீழே ஒரு பாப்பப் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசர் க்ளோஸ் ஆகிட்டு அகைன் ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் சேம் ஸ்டெப், எக்ஸ்டென்ஷன் போக போகிறீங்க, ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ண போகிறீங்க. ஆன் பண்ணிக்கிட்டு அதே ஃபைலை அதே இடத்துல வச்சு ஓகே கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் எம்டிஎஸ் சூட்டை இன்ஸ்டால் பண்ண முடியும்.